இறுதியாக இருக்கக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு அடுத்த 10 வருஷம் ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி என்ன மாதிரி நற்பலன்கள் எல்லாம் கொடுக்க போகுது, எந்த விஷயத்துல அவங்க கவனமா இருக்கணும்? மீன ராசிக்கு ராகு கேது பயிற்சியை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா ராகுடைய நட்சத்திரமும் கேதுடைய நட்சத்திரமும் மீனத்துல இல்லை. ஆனா குரு பயிற்சியை பார்க்கணும். புரட்டாதிங்கிற குருவுடைய நட்சத்திரமும் அங்கதான் இருக்கு. அந்த மீன ராசியே குருவுடைய ராசி. இவங்க இந்த நேரத்துல அவங்க அந்த பேரையே சொல்லக்கூடாது. அவரை கடவுளா பூஜிக்கணுமே தவிர மற்றவங்களை திட்டுறதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. அதில் மட்டும் அவங்க செல்ஃப் கண்ட்ரோல் இருந்தாங்கன்னா ஓரளவு சாதகமாகவே இருக்கும். சரி, இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாரு? இப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானத்துலேருந்து பார்த்துறாரு. கடகத்தில் குரு நல்லா இருக்கு, சிம்மத்தில் குரு இருக்கும்போது கவனமாக இருக்கணும். இந்த சிம்ம குரு 6ஆம் இடத்துல இருக்கும்போது கடன் வாங்க வச்சிடும், இல்லை தங்க நகைகளை அடமானம் வைக்க சொல்லும். இப்போ இந்த 10 வருஷ காலம் மேம் இவங்க எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும்? குரு பயிற்சியில இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, சனி பயிற்சியில ஒரு சில விஷயங்கள் சொன்னீங்க. என்னதான் நம்ம ராகு கேதுவை பார்க்கல அப்படின்னாலும் இந்த தெய்வத்தை நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா 10 வருஷத்துக்கு நல்லா இருப்பீங்க அப்படின்னா எந்த தெய்வம் மேம்? ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அஸ்ட்ராலஜர் மட்டும் இல்லைங்க, ஜோதிட ஆசிரியர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய சிஷ்யர்களுக்கு வந்து இவங்க ஜோதிடம் கற்றுக் கொடுக்குறாங்க. நீங்களும் ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேம் கிட்ட நீங்கள் கற்றுக்கலாம். அவங்க தான் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். வணக்கம் மேம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். எப்படி மேம் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். ரொம்ப ஆழமாகவும் அதே மாதிரி ரொம்ப காரகத்துவமாகவும் இருக்கு உங்களுடைய பதிவுகள் எல்லாம். மக்கள் வந்து நிறைய விரும்பி பார்க்குறாங்க உங்களுடைய பதிவுகளை அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கிற டாபிக் மேம், இப்போ ஜோதிடம் அப்படின்னாலே எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து என்னோட லைஃப் எப்படி இருக்கும் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இல்லையா? ஸோ அடுத்த 10 வருடங்களுக்கு மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இப்ப இந்த நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த கிரக நிலைகளை வைத்தும் வாழ்வியல் முறையை வச்சும் எப்படியெல்லாம் அமைய போகுது ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா அப்படின்னு சொல்லுங்க. அதே மாதிரி எதை பேஸ் பண்ணி நீங்க சொல்ல போறீங்க அப்படின்றதையும் மக்களுக்கு தெரியப்படுத்துனீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா. இந்த 10 வருஷம்னு நீங்க கேட்கும்போது எனக்கு அட்சய லக்ன பദ്ധதி தான் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா நம்ம லக்னம் மாற்றமே 10 வருஷத்துக்கு ஒரு லக்னம் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் இது வந்து ஜென்ரலான ஒரு பதிவு அப்படிங்கிறதுனால இது ஒரு ராசிக்கு 10 வருஷம் மாற்றங்களை நம்ம குரு பகவானை மட்டும் வச்சு எடுத்துட்டு போகணும். ஏன்னா அந்த குரு மட்டும்தான் கரெக்டா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய கிரகமாக இருக்காரு. அடுத்து வந்து இந்த சனி பகவானை எடுத்துட்டோம்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார். இந்த 10 வருஷத்துல அவர் 4 கட்டம் மாறுவார். 2027 சனி பயிற்சி ஆகும் போது, அடுத்து பார்க்கும்போது 2029 சனி பயிற்சி ஆகும், அது 2032 சனி பயிற்சி ஆகும், அதுக்கு அடுத்து 2036 சனி பயிற்சி ஆகும். 2036 ஆகும்போது 34 ஆகும்போது 34 to 36 கடகம் வரையும் சனி பகவான் டிராவல் ஆக போறார். அப்ப இந்த 10 வருடம் இந்த டிராவலை வச்சும் அடுத்து குரு பகவான் இந்த 10 வருஷத்துக்கு மூவ் ஆகிறத வச்சும் தான் நம்ம இப்ப பலன்களை பார்க்க போறோம். இது உங்களுடைய ஏஎல்பி லக்னத்திற்குன்னு நீங்க எடுத்துக்கிட்டாலும் பலன் பொருந்தும், சூப்பரா பொருந்தும். இன்னும் ஜென்ரலான பலனை விட இது இப்போ இன்னைக்கு உங்களுக்கு ஏஎல்பி லக்னம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா அடுத்த 10 வருஷத்துக்கு அந்த ஏஎல்பி லக்னம் வரையும் இந்த பலன் பொருந்தும் கூட பார்க்கலாம். அடுத்து இந்த ராகுகேது நம்ம 3 பயிற்சிகளை மட்டும்தான் ரொம்ப பிரதானமா பார்க்கிறோம். இந்த ராகுகேதை எடுத்துட்டா 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றம் அடையக்கூடிய கிரகமாக இருக்கு. இப்போ இந்த டிசம்பர்ல ராகுகேது பயிற்சி ஆக போகுது. இந்த டிசம்பர்ல கரெக்டா ராகு பகவான் வந்து கும்பராசில இருந்து மகர ராசிக்குள்ள வரப்போறார். இந்த மகர ராசிக்குள்ள வந்துட்டு அங்க 1.5 வருஷம், இந்த 10 வருஷத்துல அவர் ஒரு 5 முறை மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை தருவார். அப்ப இதை வச்சுதான் நம்ம அந்த பலன்கள் எல்லாம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லலாம். இது யாருக்கெல்லாம் யாரு எதை பார்க்கணும்? எல்லா லக்னமும் குருவை மட்டுமே பார்க்கணுமா, இல்லை எல்லா லக்னமும் ராகுகேது பயிற்சியை பார்க்கணுமா, இல்லை சனி பகவானை பார்க்கணுமானா சில லக்னங்களுக்கு மட்டும் சனி பகவானை பார்த்தா போதும்.
சில லக்னங்களுக்கு நம்ம ராகுக்கு இதை பார்த்தா போதும், மற்ற எல்லா லக்னங்களுக்கும் அதை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சூப்பர். குருவை மட்டும் எல்லா லக்னத்துக்கும் பார்த்துக்கலாம். கண்டிப்பா மேம். ஏன்னா நாளைக்கு எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும். நாளைக்கு என்னோட லைஃப் எப்படி அமைய போகுது, என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த வகையில அடுத்த 10 வருஷங்கள் இந்தந்த விஷயங்கள்லாம் நடக்கும், நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க, இதெல்லாம் சாதகமா நடக்க போகுது, அதுக்கு நீங்க விதைகளை இப்பவே போட்டுவீங்க அப்படின்ற மாதிரி இந்த பதிவு அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா ஒவ்வொரு ராசியா பார்த்துடலாம் மேம். கண்டிப்பா அடுத்த 10 வருஷம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு ராசியாக பார்த்துட்டு இருக்கோம் மேம். இறுதியாக இருக்கக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு அடுத்த 10 வருஷம் ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி என்ன மாதிரி நற்பலன்கள் எல்லாம் கொடுக்க போகுது, எந்த விஷயத்துல அவங்க கவனமா இருக்கணும் மேம்? மீன ராசிக்கு ராகு கேது பயிற்சியை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா ராகுடைய நட்சத்திரமும் கேதுடைய நட்சத்திரமும் மீனத்துல இல்லை. ஆனா குரு பயிற்சியை பார்க்கணும். போராட்டாதிங்கிற குருவுடைய நட்சத்திரமும் அங்கே தான் இருக்கு. அந்த மீன ராசியே குருவுடைய ராசி, அதனால குரு பயிற்சியை கட்டாயம் பார்க்கணும். அடுத்து உத்திரட்டாதிங்கிற சனியுடைய நட்சத்திரம் அங்கே இருக்கிறதுனால சனி பயிற்சியும் அவங்க பார்த்துக்கிறது நல்லது. இப்போ சனி பகவான் ஜென்மத்திலேயே இருக்காரு. இப்போ ஜென்மத்திலேயே இருக்காரு, அவங்களுக்கு ஜென்ம சனி நல்லா அல்ல அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு செலவுகள் ஜாஸ்தியாகும். அந்த செலவுகளுக்கான வருமானம் இருக்காது. அதனால கொஞ்சம் டென்ஷனாக இருப்பாங்களே தவிர வேற பெரிய நஷ்டம் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அதுவே சனி பகவான் 2ஆம் இடத்திற்கு போகும்போது அவங்களுக்கு வெளிநாட்டு வருமானம் அல்லது இரவு நேர வருமானம் அப்படிங்கிறது உண்டு. இல்லை அலைச்சல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல வருமானங்கள் அப்படிங்கிறது உண்டு. இல்லை நைட்டு டிஃபன் கடை இல்லை நைட்டு ஒர்க் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் சிறப்பான ஒரு வருமானம்ங்கிறது உண்டு. மற்றபடி அது 2ஆம் இடத்துல இருக்குது, பாதச்சனியாக இருக்குது, வருமானத்தை கெடுக்கக்கூடிய குடும்பச்சனியாக இருக்குன்னெலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதுவே ஒரு லாபம் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு இருக்குது இந்த சனி பயிற்சியில். அவங்களுக்கு 2ஆம் இடத்துல 7.5 சனியே நடந்தாலும் இவர் 11ஆம் இடத்திற்கும் அதிபதி அப்படிங்கிறதுனால இந்த 11ஆம் இடத்திற்கு உள்ள பலன்களையும் அவர் கொடுக்கணும். அப்போ லாபமான ஒரு வருமானம் இருக்கான்னு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பேச்சில் மட்டும் கவனமாக இருக்கணும். ஏன்னா வாக்கில் சனி இருந்தால் வாயால் வாழ்க்கை கடும். அப்போ பேச்சில் ரொம்ப நிதானமாக இருக்கணும். நெகட்டிவான வார்த்தைகளை அவங்க பேசாமல் இருக்கணும். பொதுவாக ஒருத்தங்க இந்த சனி பகவான் வார்த்தைகளை சொல்லியே அடுத்தவங்களை திட்டுவாங்க. ஆமாம், அது இந்த சனீஸ்வரனுடைய தாக்கம் இருக்கும்போது தான் அவங்களுக்கு அந்த வார்த்தைகள் அடிக்கடி வரும். இவங்க இந்த நேரத்தில் அவங்க அந்த பேரையே சொல்லக்கூடாது, அவரை கடவுளாக பூஜிக்கணுமே தவிர மற்றவங்களை திட்டுறதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. அதில் மட்டும் அவங்க செல்ஃப் கண்ட்ரோல் இருந்தாங்கன்னா ஓரளவு சாதகமாகவே இருக்கும். சரி, இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாரு? இப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானத்துலேருந்து பார்த்துறாரு. கடகத்தில் குரு நல்லா இருக்கு, சிம்மத்தில் குரு இருக்கும்போது கவனமாக இருக்கணும். இந்த சிம்ம குரு 6ஆம் இடத்துல இருக்கும்போது கடன் வாங்க வச்சிடும், இல்லை தங்க நகைகளை அடமானம் வைக்க சொல்லும். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதே கன்னியில் குரு வரும்போது சூப்பராக இருக்கும். தடைப்பட்ட திருமணங்கள்லாம் நடக்கும், திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் நல்லாயிருக்கும், நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும், சூழ்நிலையே நமக்கு சாதகமாக பயன்படும். அப்போது அது ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்குது. இதே துலாமில் குரு வரும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். பொருள்களை கையில் கொண்டு போகிற பொருள்களை ரொம்ப கவனமாக கையாளலைன்னா அது தொலைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகளோ நஷ்டமடைவதற்கான வாய்ப்புகளோ அதிகமாக ஏற்படுத்தும். அதே மாதிரி இப்போ தங்க ஆபரணங்களை அணிஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னா அது உடஞ்சி போடுறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு, உடஞ்சி கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் பொருள் நஷ்டங்களும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த நேரத்தில் இவங்க ஏதாவது ஒரு தங்க ஆபரணங்களை அடமானத்தில் வைக்கிறதோ லாக்கரில் கொண்டு போய் வைக்கிறதோ வச்சுக்கணும். கண்ணில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. தங்க ஆபரணங்களை அணியாமல் தவிர்ப்பது முக்கியமாக. இந்த காதலையோ கழுத்துலையோ ஒரு செயின் ரொம்ப சிம்பிளாக இருந்துட்டு மற்ற ஆபரணங்கள்லாம் கழட்டி பத்திரமா வச்சிடுறது நல்லது. இல்லைன்னா துலாமில் குரு இருக்கும்போது ஆபரணங்கள் களவு போகும். அதே மாதிரி விருச்சகத்தில் குரு இருக்கும்போது சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ரொம்ப ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த நேரத்தில் யாராவது ஒரு மகானையோ குருமார்களையோ நீங்கள் சந்திப்பீங்க, அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும். தனுசில் குரு சூப்பராக இருக்கும். 10ல் குரு பதவி பறிபோகும் அப்படியெல்லாம் கிடையாது. தனுசில் குருன்னா தொழிலில் சில மாற்றங்களை கொண்டு வருவாங்க, அதனால சாதகமான பலன்கள் அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா 10ஆம் பாவத்துக்கும் அவர் தான் அதிபதி. அதே 11ல் மகரத்தில் குருவும் நல்லாவே இருக்கும். மீனத்தில் குரு வரும்போது கும்பத்தில் குரு வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா செலவுகள் ஜாஸ்தியாகும், அலைச்சல் ஜாஸ்தியாகும், தூக்கமின்மை அதிகமாக இருக்கும், கெட்ட கெட்ட கனவுகள் ஏற்படும், மனசில் ஒரு விதமான பயம் வரும். அப்போ மீனத்தில் குரு இருக்கும், கும்பத்தில் குரு இருக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மீனத்தில் குரு வரும்போது ஜென்ம குருன்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அது நல்லாவே இருக்கும். மேஷ குரு வரும்போதும் வருமானத்தை கொடுத்துடும், அதுவும் சூப்பராக இருக்கும்.
அதனால குரு பயிற்சியை பற்றி அவங்க யோசிக்க வேண்டியதில்லை. இந்த ராகுகேது பயிற்சி அவங்களுக்கு எப்போ பிரச்சனைகளை தரும் அப்படின்னா, இந்த ராகுகேது பயிற்சி மீனத்திலேயோ கன்னியிலேயோ ராகுகேதுக்கள் பயிற்சி ஆகும்போது தான் அவங்களுக்கு பிரச்சனைகள் அதிகம் உண்டு. அது இப்போதைக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால அந்த ராகுகேது பயிற்சி இப்போதான் அவங்கள விட்டு வந்திருக்கு. அதனால இப்போ கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை. அவங்களுடைய பார்வைகளோ அவங்களுடைய நிகழ்வுகளோ அவங்களுடைய நட்சத்திரங்களோ இப்போ இயங்கலை அப்படிங்கிறதுனால அவங்க அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே மேம். இப்போ இந்த 10 வருஷ காலம் மேம் இவங்க எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும்? குரு பயிற்சியில் இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, சனி பயிற்சியில் ஒரு சில விஷயங்கள் சொன்னீங்க. என்னதான் நம்ம ராகு கேதுவை பார்க்கல அப்படின்னாலும் இந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா 10 வருஷத்துக்கு நல்லா இருப்பீங்க அப்படின்னா எந்த தெய்வம் மேம்? பொதுவாக இவங்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கு இல்லையா, இந்த பூரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது குருவுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால பொதுவாகவே மீனத்திற்கு அபிஷேகம் செய்து வழிபாடு பண்ணுங்க. எந்த ஒரு தெய்வத்தை கும்பிட்டாலும் அபிஷேகம் பண்ணுங்க. உங்கள் பொருள் அபிஷேகத்துக்கு போகணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம்னா பசுமாட்டுக்கு அடிக்கடி உணவு கொடுங்க. என்ன கொடுக்கலாம்? அதுக்கு என்ன பிடிக்குமோ அதை கொடுக்கணும். அதுக்கு தவிடு பிடிக்கும், புண்ணாக்கு பிடிக்கும், அதை வாங்கி கொடுங்க. அதை விட்டு அகத்திக்கரையாக வாங்கி கொடுக்காதீங்க. அதை விட கஷ்டம் வேற எதுவுமே கிடையாது. அதனால அதுக்கு என்ன பிடிக்குமோ அதை உணவுகளை கொடுக்கலாம். அடுத்து ரேவதி நட்சத்திரம் போகக்கூடிய காலகட்டங்களில் காவல் தெய்வங்கள், முக்கியமாக இப்போ சனி பகவானும் இருக்கிறதுனால அந்த கருப்பசாமி சம்பந்தமான தெய்வங்களை கும்பிடுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் ரேவதி நட்சத்திரம் போகிறப்ப பெருமாள் வழிபாடும் ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் சயன பெருமாள் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சாதகமான பலன்களை தரும். ஓகே மேம், சூப்பராக சொன்னீங்க. அடுத்த 10 வருட காலம் மீன ராசிக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் நடக்க போகுது. இதெல்லாம் சாதகம், பாதகமாக இருந்தாலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள தெய்வ வழிபாடும் சொல்லியிருக்கீங்க. நல்ல ஒரு அற்புதமான தகவல் மேம். நீங்கள் ஜோதிடம் கற்றுத்தரப்படும், நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, ஒரே மாதத்தில் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் நான் ஜோசியம் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு இருப்பாங்க. நானும் ஒரு ஜோதிடர் ஆகணும் அப்படின்னா ஒரே மாதத்தில் முடியுமா மேம்? நானும் ஒரு ஜோதிடர் ஆகணும்னா அதுக்கு 1 மாதம் பத்தாது. நான் ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கணுன்னா 1 மாதம் போகும். ஓகே. இப்போ நான் சமையல் கலையில் தேர்ந்த வல்லுநராக ஆகணும்னா அதுக்கு பல டிஷ்ஷை நான் செஞ்சு பார்க்கணும், பழகணும். அது யார் என்ன கேட்பாங்கன்னு தெரியாது, எல்லாத்தையும் செய்ய தெரியணும். அதுதான் ஜோதிடம். நான் பார்க்கணும் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும். ஆனால் ஜோதிடம் நான் சமையல் பண்ண என்ன தெரிஞ்சுக்கணும், நான் சாப்பிட்றதுக்கு எனக்கு சாப்பாடு செய்ய தெரியணும் அப்படின்னா அதுக்கு சில முக்கியமான டிஷ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். அந்த மாதிரி தான் இந்த 1 மாதத்தில் உங்கள் ஜாதகத்துக்கு நீங்கள் பலன் எடுக்கிறதுக்கு. இப்போ பெரும்பாலும் என்ன கேள்விகள் பிரதானமாக வந்துடுற போகுது? என் பையன் நல்லா படிப்பானா, எங்கள் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணணும், நான் இடம் வாங்க வேணா, வீடு வாங்கணும், தொழில் எனக்கு நல்லா இருக்குமா, கடன் எப்போ தீரும், எனக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்குமா, இதுதானே ஒருத்தருடைய பிரதானமான கேள்வி. இந்த கேள்விகளுக்கு உங்களால் பதில் எடுக்க முடியுமானா எடுக்க முடியும். இல்லை நான் நுணுக்கமாக எனக்கு ஆப்ரேஷன் நடக்கும்னா எப்போ நடக்கும், எந்த மாதத்துக்குள்ளே நான் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஸ்பெசிஃபிக் கொஸ்டினுக்குள்ளே போறீங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட். ஜென்ரல் மருத்துவர்கிட்ட போய் தலைவலி, கால்வலி, கைவலின்னா மாத்திரை கொடுப்பாரு. ஆனால் எந்த பார்ட்டில் உங்களுக்கு என்ன பிரச்சனையினால வலிக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் போகணும் இல்லையா? அந்த மாதிரி தான் இது நமக்கு தேவையானதை நம்ம செல்ஃபாக நம்மளுக்கு இது நல்லது இது கெட்டதுன்னு புரிகிற அளவுக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க உன் ஜாதகம் யோக ஜாதகம்ப்பா, நீ ஓகோன்னு இந்த பரிகாரத்தை மட்டும் பண்ணு, ஒரு 10,000 ரூபா தான் செலவாகணும் ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா, நம்ம ஜாதகம் இப்போ இந்த 10,000 செலவு பண்ணால் எனக்கு பலன் தருமான்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்கள் படிக்கணும். அதுக்காக தான் உங்களை படிக்க சொல்லணும். இது கரெக்ட் தானா? ஒருத்தர்கிட்ட நம்ம ஏமாறக்கூடாது. அந்த ஏமாறாமல் இருக்கணும்னா நம்ம அதை பற்றின ஒரு அறிவு நமக்கு வேணும். அதுக்காக தான் ஜோதிடம் உங்களை படிக்க சொல்கிறேன். சூப்பர் மேம். இப்போ இந்த ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா இதே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக. ஏன்னா முதல் முறையாக ஜோதிடம் சேருவவங்களுக்கு ஒரு 64 இன்ட்ரோடக்ஷன் வீடியோ கொடுத்துடுவோம். அந்த வீடியோவில் அவங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா வகுப்பு அவங்களுக்கு சுலபமாக இருக்கும் அப்படிங்கிற தகவல் அதில் இருக்கும். அதை மட்டும் பார்த்துட்டாலே போதுமானது. சூப்பர் மேம். மக்களுக்கு இந்த பேசிக் நாலேஜ் வேணும். ஜாதகம்னா என்ன, ஜோதிடம்னா என்ன, உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் முதல்ல பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு வகுப்பு நீங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. அது கண்டிப்பாக மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப நன்றி மேம். நன்றி. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு இப்படி தான்ப்பா லைஃப் இருக்கும் அப்படின்னு இந்த பதிவை பார்த்து நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேடம் கிட்ட நீங்கள் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, அதே மாதிரி ஜாதகம் பார்க்கணும், ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.